எல்லாம் வந்திருக்கிறது போலீஸ் ரிப்போர்ட் பண்றதுக்கு. இங்க ஸ்டாண்டர்ட் போலீஸ் ரிப்போர்ட் இல்ல. எல்லாருக்கும் உரிமை இருக்கு போலீஸ் ரிப்போர்ட் பண்றதுக்கு. எல்லாரும் தேச குடிமக்களுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. இன்னைக்கு அவங்க சிறக்க 3 பேரா 1 பேரா அதெல்லாம் நம்புக்காதுங்க. பாலாய் போலீஸ் எதுக்கு இருக்குன்னா மக்கள் போய் சமுதாயம் போய் போலீஸ் ரிப்போர்ட் பண்றதுக்கு. ஸோ எல்லாரும் போய் ரிப்போர்ட் பண்ணுங்க. 1 பேரா 2 பேரா 3 பேரா அது யாரும் அரெஸ்ட் பண்ணுங்க. அவங்க அதிகாரி இல்ல. They have no right to arrest anybody. The purpose of the police station is for the public to make a report. இன்னைக்கு நம்ம we as the public we going to make a report against the KDN, the UMNO regime and also KEMTA for denying the right of for Uday Kumar to go for the medical treatment. அதாவது எல்லாரும் ரிப்போர்ட்ல என்ன போடுங்க. இப்படி நான் பேப்பர்ல கேட்டிருக்கேன் உதயகுமாருக்கு என்ன வரைக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னு. இன்னைக்கு அந்த நடவடிக்கை எடுக்கணும். அவருக்கு இமீடியட்லி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு நீங்க ரிப்போர்ட் போடுங்க. தனித்தனியா there is no standard report. சொல்லுங்க individual report. Nobody police have no right to stop you all. You have the right as a national citizen. You have the right to make the report. Okay sir. இதுக்கு தயங்க வேணாம், யாரும் பயப்பட வேணாம். மக்கள் சக்தி மக்கள் சக்தி மக்கள் சக்தி இந்தியா உதயகுமார் 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 வேதமூர்த்தி 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 சுரேந்திரன் மணிகவசம். அந்த ரிப்போர்ட் ரொம்ப சுருக்கமா முடிச்சிருங்க. 1, 2, 3 லைன்ல முடிச்சிருங்க. பெருசா நீங்க சொல்ல தேவையில்ல. 1 லைன் 2 லைன் 3 லைன்ல முடிச்சிருங்க. ஏன்னா நான் 100 ரிப்போர்ட் செஞ்சிருக்கேன். ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்னும் எடுக்கல. ஸோ நீங்க என்ன செய்யுங்க, 3 லைன்ல இன்னைக்கு ரிப்போர்ட் முடிச்சிருங்க. பெருசா 10 லைனு 5 லைன்ல வேணாம். உதயகுமார் இந்த மாதிரி நான் பேப்பர்ல படிச்சேன். பேஸ் ஆன் த பேப்பர் அவருக்கு முடியல. ஸோ யூ லாஸ்ட் a police report based on newspaper kenyataan akhbar. அதோட முடிச்சிருங்க. ஏன்னா ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா எடுப்பாங்க. இன்னைக்கு பயப்படாதீங்க. போலீஸ் ஸ்டேஷன் மக்களோட போலீஸ் ஸ்டேஷன், அவங்களோட போலீஸ் ஸ்டேஷன் இல்ல. அம்னோ பரிசா நேஷனல் போலீஸ் ஸ்டேஷன்ல தைரியமா இன்னைக்கு நம்ம போய் போலீஸ் ரிப்போர்ட் செய்வோம். வன்முறையில ஈடுபடாதீங்க. நம்ம வீரத்தை காமிக்கிறதுனா இந்த மாதிரி போராட்டத்துல காமிங்க. நம்ம மக்கள் கட்சி பவரை காமிப்போம். அதை விட்டுட்டு நம்மக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு நம்மக்குள்ளேயே வெட்டிக்கிட்டு இதெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம தலைவர் உதயகுமார் அதை தான் சொல்லியிருக்காரு. அதை எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க சார். இப்ப உள்ளுக்கு போயிட்டு நம்ம பேசி முடிவெடுத்ததுல முதல்ல எல்லாரும் ரிப்போர்ட் பண்றதாக இருந்தது. அப்படித்தானே? எல்லாரும் ஒவ்வொரு ரிப்போர்ட் பண்றதாக இருந்தது. உள்ளுக்கு நம்ம YB மனோகரன், YB மாணிக்கவாசகம், நம்ம லாயர் சுரேந்திரன், ஜெயதாஸ், YB ரவி, அப்புறம் நானும் அவங்க கூட போலீஸ்கார சேர்ந்து பேசுறதுல ஒரு முடிவு வந்திருக்கோம். எங்களை யாரும் பிடிக்க கூடாது. நாங்கெல்லாம் ரிப்போர்ட் பண்ணுவோம். அமைதியா ரிப்போர்ட் பண்ணிட்டு அப்புறம் இங்க இருந்து கலைஞ்சு போயிருவோம். அவங்க அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இப்ப ரிப்போர்ட் எப்படி செய்ய போறோம்னாக்கா சார், நம்மளுக்கு 9 மாநிலம் இருக்கு. இப்ப ஒரு மாநிலத்தில இருந்து ஒரு ஆளு, ஒரு தலைவர். படகு மாநிலம் கிட்டா, பர்லிஸ், ஜோஹோ, ஸ்லேங்கோ, மிளாக்க, அதான் ஒரு மாநிலம். அந்த ஒரு மாநில தலைவர் அவங்க கூட 5 பேர் போறான். அவங்க கூட 5 பேர் தனியா. அதை தவிர்த்து ஃபேமிலி குடும்ப சார்பில் 10 பேர் அவங்க குடும்ப சார்பில். புரியுதுங்களா? அப்ப இந்த சமாதானம் நம்ம ஒத்துக்கிட்டோம். ஒரு நாம கூப்பிடுங்க சார். ஃபேமிலிக்கு 5 தானா, குடும்பத்துக்கு 5. அப்ப மொத்தம் உள்ளுக்கு போறது இப்ப 60 பேர். 60 பேர் உள்ளுக்கு போவோம். மித்தவங்களாம் தயவு செய்து அமைதியா அந்த பக்கெட் யாரும் பண்ணாதீங்க. அப்ப நம்ம இங்க இருந்து கலைஞ்சிருவோம். சத்தம் போடாதீங்கன்னு சொன்னாங்க, அதுக்கும் ஒத்துக்கிட்டோம். நம்ம இந்த 50 பேர் உள்ளுக்கு போய் ரிப்போர்ட் பண்ற வரைக்கும் தயவு செய்து
எல்லாரும் அமைதியா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு அவங்களும் என்ன பிடிக்க மாட்டேன்ட்டாங்க அப்படியே. OTPD beliau telah bersetuju bahawa satu wakil daripada setiap negeri di Malaysia, ya, setiap state di Malaysia akan dibenarkan membuat laporan polis dan juga seorang wakil daripada keluarga Encik P. Udayakumar. Jadi semuanya 10 orang dan setiap orang boleh membawa bersamanya 5 orang semasa membuat laporan polis. Jadi kita telah bersetuju dengan permintaan ini. Terengganu வந்து ராமசாமி சுப்பிரமணியம் எங்க? தெலுங்கானா சுப்பிரமணியம் ராமசாமி. Sekarang